அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்ன பார்க்கும்போது, ஒரு குறுங்கதை. ஒருவன் வந்து கண்ணுக்குட்டி மேல பயங்கர பிரிமையாகி அது கண்ணுக்குட்டி பிறந்ததுல இருந்து அதை தூக்கிட்டே அலையுது. அந்த பிரியத்தின் விளைவாக அது வந்து வளர்ந்து மாடான பின்பும் அதை தூக்கி கொண்டு செல்கிறார். இதை புதிதாக பார்ப்பவர்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மானை ஒரு மனிதனால் எப்படி தூக்க முடியும்? இவ்வளவு பெரிய வெயிட்ட அவனால தூக்க முடியுது கேட்கறாங்க. அவன் வந்து அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நான் எந்த கஷ்டமும் படலையே. அதற்கு காரணம் அந்த சின்ன வயசுல இருந்தே அதை தூக்கி தூக்கி பழகியதன் விளைவு. அது வந்து பெரிய வெயிட்டாக இருந்தாலும் அவனுக்கு அந்த வெயிட் தெரியல. சோ இதுதான் வந்து இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுதான் கேள்வி. சோ அது பதில் வந்து அதுதான். அதாவது தொடர்ச்சியான பயிற்சி என்பதை விட பயிற்சி வந்து குமுலேட்டிவ். அதாவது வந்து இப்ப வந்து நான் ஒரு 100 கிலோ தூக்கணும் அப்படின்னா முதல் நாள் 1 கிலோ ஒரு 10 தடவை தூக்கி இறக்கும். 2வது நாள் 2 கிலோ தூக்கி, 3வது நாள் 3 கிலோ தூக்கி, 4வது நாள் 4 கிலோ தூக்கி, இப்படியே போனோம்னா 100வது நாள் 100 கிலோ தூக்கி. அப்படி இல்லாம 100 கிலோ வெயிட்ட வச்சுக்கிட்டு தூக்க ட்ரை பண்றேன் 100 நாள் ஆனாலும் முடியாது. அப்படி மீறி தூக்க ட்ரை பண்ணாலும் இங்க இடுப்பு பிடிச்சுக்கணும். அடுத்து ஒரு மாசத்துக்கு ஒன்றும் வேலை பார்க்க முடியாது. ஸோ அப்ப என்ன இதுல இருந்து புரிகிறது என்றால், ஸ்லோவா குமுலேட்டிவா அப்படியே ஏத்தி ஏத்தி கன்சிஸ்டன்டா நீ போயிட்டு இருந்தேன், எளிதாக எப்பேற்பட்ட பெரிய இலக்கையும் உன்னால் அடைய முடியும் அப்படிங்கிறதான் இங்க மெயின். பொதுவாகவே எல்லாரும் அப்படிதான் வந்து யோகாசனம் பண்ணணும், ஒரு பச்சைமட்டி ஆசனம் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வயசாச்சு என்னால முடியாது, அதெல்லாம் முடியாது, புரிஞ்சு பார்த்தேன் முடியல அப்படின்னு சும்மா காலை நீட்டி உட்காரு. ஃபர்ஸ்ட் பச்சைமட்டி ஆசனம், அப்புறம் கையை நீட்டி இறக்கும், கையை நீட்டி இறக்கும், காலை நீட்டியாச்சு, கையை நீட்டியாச்சு, அப்புறம் சும்மா 1 டிகிரி அவ்வளவுதான், 1 டிகிரி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் 10 தடவை தொடர்ச்சியா அப்படியே இறங்கிட்டு போனோம்னா எளிதாக ஒரு சில நாட்கள்ல நம் தலை நமக்கு இல்லாம நான் ஃபர்ஸ்டே ட்ரை பண்றேன் அப்படின்னு அந்த அந்த வழி பயிற்சி என்பது சுவையாக இருக்க வேண்டும். பயிற்சி கஷ்டமாக இருக்கக்கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணோம்னா எதுவுமே கன்சிஸ்டன்சி இருக்காது. சுவையாக, ஜாலியாக, விளையாட்டாக, ஆனந்தமாக அதை வந்து நம்ம வந்து அப்படியே இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துன மாதிரி எந்த ஒரு சுவடும் கஷ்டமும் இல்லாமல் நம்ம அதை வந்து நம்ம மனசை வந்து கொண்டு போயிட்டோம்னா மனசு இனிமையா இருக்கும். நம்ம நினைச்சது நம்ம சாதிக்கணும். நம்ம எடுத்தவொடனே ஸ்டார்டிங்ல இலக்கு ரிசல்ட் ப்ரொசீஜரை என்ஜாய் பண்றதுங்கிறது தான் இதுதான் கர்மயோகம். இந்நாள் சுதர்மம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு பயிற்சியில சுதர்மம் என்ன, இன்னைக்கு ஒரு நாள் 1 கிலோ தான் தூக்க முடியும். அடுத்து அதை 10 தடவை தூக்கின பிறகு அடுத்த சுதர்மம் 2 கிலோ. ஸோ அந்த சுதர்மத்துல நீ ப்ரொசீஜரை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு ரிசல்ட் ஆனா வந்துடும், வருதோ வரலையோ. அதே மாதிரி இங்கேயும் வந்து எந்த ஒரு பயிற்சியான மனசுல பயம் அப்படி இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நான் வெடி வைப்பதற்கு பயமாக இருக்கு. வெடி வேணா எடுத்த உடனே வந்து இப்ப இவ்வளவு பெரிய அணிகுண்டு வந்து பத்த வச்சுவா, இல்ல கையில தூக்கி போடுன்னா முடியுமா? அப்ப முடியாது. வெடினால நடுங்குறேன் அப்படின்னா முதல்ல அந்த வெடியை தூரமா வச்சு ஒரு 1/2 மணி நேரம் பாரு, பார்த்துக்கொண்டே இரு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் பக்கத்துல போய் பாரு, அப்புறம் லைட் அந்த வெடியை தொட்டு வா, தொட்டு வா, அப்புறம் எடுத்து கையில புடி, அந்த வெடியை கையில புடிச்சு அப்படியே பார்த்து கொண்டிரு. அப்புறம் அதை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு சும்மா பத்தியில எந்த விதமான தீ இல்லாமல் கொளுத்தாம சும்மா அந்த பத்தியில போய் அந்த திரிய தொட்டு ஓடிவா. அப்புறம் வந்து பத்திய வந்து கொளுத்திக்கோ, கொளுத்திட்டு பக்கத்துல போயிட்டு வந்துரு. திரி பக்கத்துல எல்லாம் போக வேண்டாம். போயிட்டு வந்து திரிய தொடாம வா. கடைசி லைட்டை திரிய மட்டும் தொட்டுக்கோ, பத்த வைக்க வேண்டாம். சரியா அந்த அந்த அணிகுண்டுங்கிற அந்த வெடியை மட்டும் தொட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பத்த வச்சுட்டு வா. இது என்ன ஆகுனா இந்த ஒரு கான்பிடன்ஸ் லெவல் கூட்டிக்கிட்டே இருக்கும், அந்த பயம் கம்மியாகிக்கிட்டே இருக்கும்.
ஒரு ஸ்டேஜ்ல அந்த அணிகுண்டை வந்து வெடிக்க வச்சேன். ஆனா இவன் எடுத்தோடனே அணிகுண்டி நான் வைக்கேன் அப்படின்னா போகும்போதே கை கால்லாம் உதறி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி மயங்கி கீழே விழுந்து. அப்புறம் கடைசியில என்ன பண்ணுவான், ஐயோ என்னால முடியாது, அப்படி பாம்பை கூட தூக்கி தோல்ல போட்டு நம்ம வந்து பயப்படாம இருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் முடியாது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், தொட்டு பார்க்கணும், பக்கத்துல இருக்கணும், அடுத்தவங்க தோல் மேல இருக்கிறத பார்த்து பக்கத்துல போய் பார்க்கணும், அப்புறம் லைட்டா தொட்டு பார்க்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போனோம்னா ஒரு ஒரு நம்மையே அறியாம ஒரு கான்பிடன்ட் அப்படிங்கிறது ரொம்ப மெயின். ஸோ அப்படிதான் எல்லா விதமான பயிற்சிகளையும் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது எப்பேற்பட்ட கடினமான இலக்கையும் அடைந்து விடலாம். ஆனா நம்ம வந்து தொடர்ச்சி அதை ஏத்திக்கிட்டே போனோம். நம்மால வந்து பயிற்சியை எப்படி பண்றானுங்க அப்படின்னா, டெய்லி யோகா பண்றேன் சார், டெய்லி யோகா பண்ணிட்டு அங்க பாட்டு நேரம் வந்து நீட்டுறான். அவனுக்கு எந்த வழியும் தெரியல. ரைட், ஓகே, முடிஞ்சிருச்சு, இது மேல போகுது தெரியல. வலி தெரியணும், அந்த வலி இன்பமாக இருக்கணும். அப்பதான் வந்து என்ன ஆகும்னா, ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா இவ்வளவு தூரம் வளைஞ்சவன் இன்னும் எக்ஸ்ட்ரா 4 டிகிரி போகணும், அது இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, ஒரு ஸ்டேஜ்ல வந்து நின்றுது. ஆனா அவனுக்கு இன்னும் இல்றா, இழுத்தா வலிக்குது, வலிக்கணும்ல. சோ அப்ப வந்து அது வலின்னா அது தாங்குற வலி கொஞ்சம் 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 இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போனோம். எனக்கு வரல, இவ்வளவுதான் வரும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அது வரைக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருந்தா முடியாது. வந்து அதை ஏத்தணும், வெயிட்டை ஏத்தணும். அப்படி இம்ப்ரூவ் பண்ணி எல்லா விதமான இதையும் நாம் வந்து அடைஞ்சிடணும். அதேதான் இங்க வந்து நம்ம பாக்குறோம். ஞானத்திலையும் பிரம்ம தத்துவம் மாயை எடுத்தோன்னு எல்லாம் ஒண்ணும் வராது. சின்ன சின்ன விஷயத்துல மாயா பாரு, முதல்ல காணல் நீரை மாயா போரு. வெறும் திரைப்படத்துல நடக்கிறது அது மாயன்னு பாரு, அது உண்மைன்னு பார்க்காத. அதுல எந்த விதமான பாதிப்பும் நம்மில் ஏற்படுத்தாமல் இருக்கட்டும். அந்த திரையில் இருந்து வருவது நிஜ மாயையில இருந்து, பரபிரம்ம மாய இல்ல, மாயிலே மாய இருக்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் அதை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணோம்னா எளிதாக மனம் நம் வசப்படும் என்பதை இதன் மூலியமா புரிந்து கொள்ள வேண்டும். சில இது இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, சில பெரிய பெரிய விஷயங்களா நமக்கு இருக்கு. ஆனா அதை ஈஸியா எப்படி சாதிச்சான் அப்படின்னு பார்த்தா, இப்படி காரம் சாப்பிடுவான் நாக்குல, ஆந்திரா காரன் அப்படின்னு சொல்லி காரம் நாக்குல வச்சா நாக்கு தெரிக்குது. ஆனா அவனுக்கும் ஃபர்ஸ்ட் தெரிச்சது. ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி 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 இப்ப வந்து அவ்வளவு பெரிய காரத்தையும் அந்த நாக்கு தாங்குகிறது. சோ அதேதான் குளிர் 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த குளிரை அனுபவிச்சு இப்ப ஏற்பட்ட குளிரையும் அது தாங்குகிறது. சோ அப்ப வந்து எல்லா விதமான விஷயங்களையும் நம்மால் பார்க்க முடியும். இதேதான் நெகட்டிவ்லயும் நடக்கும். காரம், இவ்வளவு பெரிய காரம், ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கும், 24 மணி நேரம் வேலை பார்க்கறான், காலையில எந்திரிக்கிறான், ஓடுறான், வேலை பார்க்கறான், சம்பாத்தியம் இப்படிதான் இவனால ஓடிட்டே இருக்க முடியுது அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசுல இருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓடி 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 பெரும் கஷ்டம் கூட கஷ்டம் தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கும். அதே தான் லைக்ஸ்லையும் அந்த மாதிரி இவ்வளவு பெரிய லைக்ஸ், இவ்வளவு ஸ்ட்ராங்கா எவ்வளவு நாள் விட முடியாம அதுல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதுல ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு காரணம் அது கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி உள்ள போயிடும். அதனால அவ்வளவு ஸ்ட்ராங்கா உள்ள இருக்கு. அதேதான் அதை வந்து அதேதான் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி லௌகீகத்தை எடுத்துடலாம், ஆன்மீகத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி மேலையும் கொண்டு போயிடும். ஸோ இது என்ன சொல்றான்னா, பயிற்சி இனிமையாக ஜாலியாக சந்தோஷமா வாக்கிங் போறீங்க, 100 மீட்டர் போ, 200 மீட்டர் போ, 300 மீட்டர் போ, வலிக்கு அது தாங்குற அளவுக்கு என்ஜாய் பண்ற அளவுக்கு அதை கூட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம அதை வந்து பண்றது இல்லை, அங்கதான் அது பிரச்சனை. ஸோ அதை வந்து ஒரு விஷயத்தை என்னிடம் இருந்து விரட்ட வேண்டும் என்றாலும் கொஞ்சம் கொஞ்சமான கன்சிஸ்டன்சி இருக்கணும். இன்னைக்கு ஒண்ணுன்னா இன்றைக்கு வந்து 1ன்னா 2ன்னா 3 விரதம் இருக்கிறேங்க, எடுத்த உடனே ஏகாதேசி தண்ணி எல்லாம் சாப்பிட ஒண்ணும் முடியாது. காலையில சாப்பாடு மட்டும் வெறும் பழம் சாப்பிட்டு இரு, அப்புறம் காலையில சாப்பாடை கட் பண்ணு, அப்புறம் வெறும் பழம் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பாடு இரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி கொடுத்தா ஏகாதசி விரதமும் இருக்கலாம். ஸோ எல்லாமே பயிற்சியால் முடியாது எதுவுமே இல்லை. ஞானதேவரே சொல்லியிருக்கிறார், ஒருவன் பயிற்சியால் நீரில் நடந்து விடுகிறான், அதனால் பயிற்சியால் எதை வேண்டுமானாலும் நீ சாதிக்கலாம்.
அந்த பயிற்சி சிறுக 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 இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே சிறு துளி பெருவெள்ளம், துளி விழுவுறது ஏன் வெள்ளமா போகுதுன்னா அது அந்த கன்சிஸ்டன்ஸ் அதை ஏத்திட்டு போயிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா எப்பேற்பட்ட விஷயங்களாலும் உங்களால் எளிதாக சந்தோஷமாக அந்த விஷயத்தை அடைய முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே தான் எடுக்கிறது. என்னுடைய ஆசை, அகங்காரம், திமிரு, எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, அதை விடவே முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா கன்சிஸ்டன்டா வெளியே போனோம்னா ஈஸியா அதை விட்டு வெளியும் வந்துடலாம். எந்த ஒரு நல்ல ஹேபிட்டையும் ஈஸியா வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறது நீங்க